எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ கால் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட போறோம். சரிங்களா? சில வேலை காரணங்களால போட முடியவில்லை. சரி, இதுவரை என்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, நெடுங்கம்பு எல்லாமே போட்டாச்சு. சரிங்களா? நடுக்கம்பு போட்டிருக்கோம். இப்ப ரெட்டக்கம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே நெடுங்கம்புல தனித்திறன் சொல்லி கொடுத்துருக்கோம். அது பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்து பயிற்சி பண்ணுங்க. நடுக்கம்புல எப்படி தனித்திறன் பண்றதுங்கிறதையும் பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்து பயிற்சி பண்ணுங்க. இப்ப ரெட்டைக்கம்புல சுத்து பாடங்கள் நெருக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப ரெட்டை கம்புல தனித்திறன் பயிற்சி ஒரு போட்டிகள்ல இல்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? தொடர்ந்து சாயந்தரம் வீடியோக்கள் வரும். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. உங்களுடைய ஆதரவுல கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெட்டை கம்பு செய்யணும் அப்படின்னா கைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஏன்னா ரெட்டை கம்பு சுத்தும் போது ரெண்டு பக்கம் மாறி மாறி சுத்துவோம். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் திரும்பி எல்லாம் கைகள் தோள்பட்டை ரொம்ப வலிக்கும். இந்த தோள்பட்டை இந்த கை இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் ரெட்டை கம்பு நம்மளால தனித்திறன் சிறப்பாக செய்ய முடியும். சரிங்களா? அதனால ஒரு 5 தண்டால் ஒரு செட்டப்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? இந்த தண்டால்கள் கண்டிப்பா நீங்க பயிற்சி பண்ணணும். அப்பதான் உடம்பு இறுக்கமா இருக்கும், கையும் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரிங்களா? அப்பதான் ரெட்டை கம்பு இழுத்து பண்ண முடியும். நல்லது, வீடியோக்குள்ள போலாம். பாருங்க அப்படின்னா முதல் தண்டால் போட போறோம். பாருங்க, நிக்கிறோம், அப்படியே உளுந்து தண்டால் எடுக்கணும். சரிங்களா? சரி, கையை நல்லா நெஞ்ச அளவுக்கு நேரம் வச்சுக்கணும், நேரா பார்க்கணும். இது முதல் தண்டால், முதல் பயிற்சி. பாருங்க, 1 அப்படியே எந்திரிக்கணும். 2 ஒண்ணுமே இல்லை, இந்த எல்போவை அழகா அப்படி மடக்கி நேரா பார்த்து அப்படியே எந்திரிக்கணும். பாருங்க, நிக்கிறோம். சரிங்களா? தண்டால் போடணும், உடம்பு நேரா இருக்கணும், கை பாருங்க அப்படி எள்ளு மாதிரி பெண்ட் ஆகணும். அப்படின்னு சரிங்களா? வேகமா பண்றதை விட பொறுமையா பண்றதா நல்லது. 1 2 3 4 கையை மட்டும் விடணும். 5 6 அப்படி நாம ஒரு 10 தண்டால் போடணும். சரிங்களா? சரி, இப்ப ரெண்டாவது தண்டால் பாருங்க. இதே தண்டால பாம்பு மாதிரி நெளிஞ்சு இருக்கும். சரிங்களா? கவனிங்க, நிக்கிறோம். ரெண்டாவது தண்டால் நல்லா பாருங்க, இடுப்ப மேல தூக்கி பாம்பு மாதிரி அழகா நெளியணும். 1 நெளிஞ்சு அப்படி நெளிக்கணும். சரியா? அப்படியே முதுக பின்னாடி தூக்கணும். 2 அப்படி பாருங்க, அப்படியே சைட்ல செஞ்சு காட்டுறேன். நிக்கிறோம், நல்லா சொன்னாச்சு. பாருங்க, பாம்பை நல்லா நெளிஞ்சு 1 இடுப்பு மேல 2 கையை பாருங்க எப்படி மடக்குறேன், நிமிரணும், மேல போயிடும். 3 4 5 சரிங்களா? நான் 5 போடுறேன். நீங்க எல்லாமே ஒரு 10 நீங்க பயிற்சி பண்ணிக்கணும். கஷ்டமா தான் இருக்கும், செஞ்சாதான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஏன்னா இப்ப நான் 10 போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதுக்காக சரி, இப்ப 3வது தண்டால் போட போறோம். பாருங்க, இப்ப பாம்பு தண்டால் நம்ம எப்படி போட்டோம், இப்படி போட்டோம். சரிங்களா? இப்ப இது 3வது தண்டால், பாம்பு தண்டால் பார்ட் 2. தூக்கிட்டு இடுப்ப மேல தூக்கிடுவோம். இப்ப இதுல பாருங்க, 1 செஞ்சுட்டு அப்படி என்ன பண்ணணும், அப்படி ரீவன் பண்ணணும். அப்படி சரிங்களா? 2 உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வரும். அப்படியே சைட்ல பண்றேன் பாருங்க. நிக்கிறோம், எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வரும். 1 உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வரும். கைகளை மடக்கணும், கொஞ்சம் கடுமையான தண்டாலே பயிற்சி பண்ணணும். 2 உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வரும். 3 சரிங்களா? 10 பயிற்சி பண்ணாதே நல்லது. சரி, இப்ப 4வது தண்டால். சரிங்களா? சரி, கவனிங்க. முதல் தண்டால் போட்டோம் நேரா, அப்புறம் பாம்பு மாதிரி நெளிஞ்சு போட்டோம், அப்புறம் பாம்பு தண்டால் பார்ட் 2 மாதிரி அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வரும். இப்ப இந்த தண்டால் பாருங்க, தவளை தண்டால். நம்ம உட்காந்து சரிங்களா? தண்டால் பேச வைக்கணும். 1 பாம்பு தண்டால் போட்டோமா, பின்னாடி குதிக்கணும், காலை முன்னாடி 2 3 4 5 6 இது ஒரு 10 தண்டால் நம்ம போட்டுக்கணும். இப்ப அடுத்து பாருங்க, 5வது தண்டால். கைகளை முஷ்டி முத்திரை வைக்கணும். இந்த 2 வரல கொஞ்சம் லேசா முன்னாடி வச்சுக்கணும். தண்டால் போடணும், இப்படி மடக்கி. இது ஒரு
10 போடணும். சரிலாமா? நிற்கிறோம். நெஞ்சுக்கு நேரம் கை வச்சுக்கணும். 1 2 3 அப்படி. இப்போ இந்த பக்கம் செஞ்சு காட்டுறேன் சைடில். அதே தான் எல்லாமே 10 போடணும். நிற்கிறோம். 1 2 3 சரிங்களா? சரி, நான் 3 நாள்ல செய்யறேன். நீங்க அப்படி செய்யக்கூடாது. 10 செய்யணும். முடியலன்னா முதல்ல 2 3 பண்ணிட்டு போக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணும். சரிங்களா? இதுல 10 இதுல 10 இந்த மாதிரி எல்லாமே 10 பண்ணிடணும். சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிட்டப்ஸ் தூக்கி போடுற மாதிரி ஒரு 108 ஒரு 10 போட்டு காட்டுறேன் நான். நீங்க பயிற்சி பண்றப்ப குறைஞ்சது 21 போடணும். கூட 108 எவ்வளவு வேணா போட்டுப்பாங்க. சரிங்களா? இந்த 5 தண்டாள் ஒரு சிட்டப்ஸ் இப்போதைக்கு நிறைய இருக்கு நம்ம பாரம்பரியமான தண்டாள்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதுக்குன்னு தனியா நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ரெட்டை கம்புக்காண்டி நம்ம செய்யறோம். நிற்கிறோம். நல்லா கால் நல்லா தள்ளி வச்சுங்க. முதுகு அப்படி விடக்கூடாது. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கை நேரம் இருக்கணும். 1 முதுகு பாருங்க நேரம் இருக்கணும். 2 3 4 மூக்குல முட்டுடணும். 5 6 7 8 9 10. சரியா? சரி, இதை மட்டும் நல்லா பயிற்சி பண்ணுங்க. நல்லது, நன்றி. நாளை முதல் தொடர்ந்து வீடியோக்கள் வரப்போகிறது. இரட்டை கம்பு தனித்திறன் பயிற்சி. நல்லது, நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க.